இந்த இசை நிகழ்ச்சியை, இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது. டவுன்லோடுன்னு சொல்கிறப்ப மட்டமாக நினைக்காதீங்க. என்னன்னா இதை நேரடியாக கேட்கணும். என்னுடைய மக்களை நான் நேரடியாக இசைத்து அந்த 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 அனுபவத்தை, அது வேற. நீ அங்கே உட்காந்து அந்த சைலண்ட்டாக அந்த 80 வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும். 80 வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா? கேட்காது. நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டு பிசகுனாலும் விடமாட்டேன், போட்டு வாங்கி விட்டுருவேன். ஃபுல் ரிஹர்சலில் கலந்துக்கிட்டு மேடையிலையும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை, என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து, நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன். அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம். ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை.